ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேசுறது. இப்போ இங்கே இருக்கும்போது எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவில்லை, ஏஆர் സാർ மாதிரி. കാരണം நம்ம ஒரு കേരളാവിലെ ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்குമ്പോൾ அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്யம்னு நினச்சி அவரை இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ இந்த கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சி. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years ஆയി. 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லுவாங்க, நிஜமா தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இதில் அது நிறைய பேர் இருக்கு. பிருத்திராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியதில்லைக்கா. பிகாஸ் லாஸ்ட்டு 16 இயர்ஸாக நம்ம அவன் சொல்லியாச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് പുള്ളി അബൌട്ട് ആടിച്ചിട്ടുണ്ട്. ആക്ച്വലാ வேற எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருக்கிறது. அண்ட் சுனில் என்னோட கேமராமேன். இப்போ நான் எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷൻ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சிருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு എടുത്തിട്ട് കാപ്പാത്തുകാർ ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാത്രം. அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸை, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல, அவரோட பியூட்டிஃபுல் ஸ்மைலு எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆൾക്കാർ വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ചിരിക്കുന്നവരെ மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ லைஃப் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு சார், அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுறதுன்னு சார், எவ்வளோ நம்ம സ്ട്രഗിൾ பண்ணிയാലും സർവൈവ് பண்ணிയാലും ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ லைஃப்பில் திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ அப்பா സൂയിസൈഡ് ആകും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ அப்பா വഴക്ക് പറയുന്നു നനച്ച്
ஒழிச்சு போயிடும், இல்லை சூசைட் பண்ணும், அந்த மாதிரி டிப்ரெஷன்ல போயிருக்கிற ஒரு லெவல்ல ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் எന്നുള്ളൊരു மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ். அந்த இதுதான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ.